ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நான் அப்படி பேசுறதே கிடையாது. அவங்க கிட்ட திட்டுவானுங்க, கெட்டவனுங்க, வைடா போன முதல்ல அப்படிமானுங்க. ஹாய்ங்க, இன்னைக்கு டே 7ஓட விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் தான் இருக்கேன். மார்னிங் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டனால வீடியோ எடுக்க முடியலங்க. இங்கே வரதுக்கே டைம் 11 ஆயிடுச்சு. இப்போ நேராக ஸ்கூலுக்கு போய் யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறேன். மதியானம் சாப்பிட்றப்ப உங்களை பார்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டே வந்தேங்க. பஸ் ஏறினப்போ நின்றுக்கிட்டே வந்தேன். பரவாயில்ல, ஒரு நல்ல மனுஷன் இடம்லாம் கொடுத்தாப்புல. அப்படியே உட்காந்துட்டு வந்தனால ஓகே, கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கேன். இப்போ போய் வேலையை பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அதிகமாக இருக்காதுங்க. ஏதாவது ஒரு 2 பஸ்ஸு தான் இருக்கும். இப்போ பஸ்ஸை பிடிச்சி ஏறி போகிறதான் பெரிய டாஸ்க்கு. ஒரு லோக்கல் பஸ் இருந்ததுங்க, அது பிடிச்ச லொக்கேஷன் வந்துட்டோம். நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பெரியவங்க விளாண்டுக்கிட்டே வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு போல். அதை பார்க்குறப்ப இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நான் அப்படி பேசுகிறதே கிடையாது. அவங்கக்கிட்ட இப்போலாம் பேசுகிறதே கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நினப்பு தான் வந்துச்சு. கூப்பிட்டு சொன்னோம்னா திட்டுவானுங்க, கெட்டவனுங்க, வைடா போன முதல்ல அப்படிமானுங்க. அதான் அவங்கக்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு, அதாங்க சொல்கிறேன். இப்போ போய் ஸ்கூலுக்கு போய் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டு மதியம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேங்க. இப்போயே டைம் ஆயிடுச்சு. போய் வேலையை முடிச்சுட்டு பார்க்கலாம் என்னன்னு. 1 hour later. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க. மதியம் வந்து அங்கே ஸ்கூல்லேயே கேன்டீன் போய் சாப்பிட்டேன். அங்கே வந்து 100 rupees வந்து நான்வெஜ் மீல்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, டோக்கன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே சாப்பிட்டேன். ஓரளவுக்கு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இப்போ திரும்ப இன்னொரு தடவை பழனி வரணுங்க. ஏன்னா வந்து இன்னும் ஒரு 100 பீஸ் வந்து கொடுக்கணும் 3 கிளாஸுக்கு. அதனால் இப்போ தான் அது ஆர்டர் எடுத்துட்டேன். இன்னொரு தடவை வர வேண்டிய வேலை வேறு இருக்குது. சரி, கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான், பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக ஊருக்கு வந்துட்டேங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணிட்டு, மச்சான் வெளியே போகலாண்டா, ஏதோ போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டான். சரி, இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கிளம்பிட்டேங்க. வந்து கையில் வண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கேன். நான் தான் வெளியூர் அங்கே எங்கேன்னு போனாலும் வீட்டுக்கு வந்தால் தாங்க அது ஒரு சந்தோஷமே. நல்ல வேலை வரப்போ பஸ்ஸில் இடம் இருந்ததுங்க, உட்காந்துட்டு தான் வந்தேன். ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். எல்லாம் சேஃபாக இருங்க. டாட்டா, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.